அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு காஃபி கப் ரீடிங். இந்த காஃபி கப் ரீடிங்ல எந்த பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களோட வருங்கால துணை அவர்களுக்கான வாசிப்பை தான் இது. ஸோ நீங்க எப்படி தேர்வு செஞ்சுக்கலாம்னா, இங்க 2 பைல்ஸ் வச்சிருக்கேன். ஒன்று ரோஸ் குவார்ட்ஸ் வச்சிருக்கேன், ஒன்று கிளியர் குவார்ட்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இந்த 2 கற்கள்ல ஏதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான கற்களை நீங்க தேர்வு செஞ்சு இந்த வாசிப்பை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போற முதல் வாசிப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளியர் குவார்ட்ஸ், ஸ்படிகம். அதற்கான வாசிப்பை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். உங்க வருங்கால துணை அவர்களை பற்றின செய்திகள் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, உங்களுடைய வருங்கால துணையை பற்றி இந்த கோப்பை என்ன கூறுது அப்படின்னு பார்க்கலாம். இதை பார்க்கும்போது முதல்ல எனக்கு வேலை சார்ந்து தெரியுது. அவங்களோட வேலை எதுவா இருக்கலாம்னா, மக்களை பாதுகாக்கக்கூடிய வேலையில இருப்பாங்க. போலீஸ்ல வேலை பார்க்கலாம், இல்ல மிலிட்ரியில இருக்கலாம், இல்லைன்னா வாகன ஓட்டி, இந்த பஸ் ஓட்டுறவங்க, இல்ல விமானம் ஓட்டியா இருக்கலாம். இது போல நம்ம பொறுப்பா ஒரு விஷயங்களை செய்யணும் அப்படின்ட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. சில பேர் ஆசிரியர்களா இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது போல இருக்கு. ஸோ மக்களுக்காக ஒரு வேலை செய்யணும், அப்படியே போல குழுவா அமைஞ்சு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, யூனிஃபார்ம் ஜாப்ல இருக்கக்கூடிய நபர்களாகவும் இவர்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவங்களோட வேலை இதை சார்ந்து இருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கு. பணம் சார்ந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஒரு நிலையான வருமானம் இவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ பணம் சார்ந்து சூப்பரா இருக்கு, கவலை வேண்டாம். கையில எந்த ஒரு காசுமே இல்லாம இனிமேதான் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நிலை கிடையாது. ஓரளவு போதுமான அளவு கையில ஒரு இருப்பு எப்போதுமே வச்சுட்டு இருப்பாங்க. தங்களோட வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சேகரிக்கக்கூடிய நபர்கள் தான் இவங்க. அதே போல மற்றவங்க கையை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் கிடையாது. தன்னால முடிஞ்ச விஷயங்களை தான் செஞ்சு தன்னோட சுய சம்பாத்தியத்தையே அதிகமா விரும்பக்கூடிய நபர்களா இருப்பாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. குடும்பம் சார்ந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குடும்பமா இப்ப தெரியுது இந்த கப்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது அந்த குடும்பம் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் போயிட்டு இருந்திருக்கலாம். சில பேர் அந்த குடும்பம் சார்ந்து யாராவது ரொம்ப நெருங்கினவங்க இழந்திருப்பாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. யாராவது இறந்திருப்பாங்க, இவங்க வாழ்க்கையில இருந்து மறைஞ்சிருக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. பட் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. அவங்களோட குடும்பம் சார்ந்து கையில பிடிக்கும் போது எனர்ஜி நல்லா இருக்கு. ஒரு அம்மா அப்பா அந்த மாதிரி இருக்கலாம், இது ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம். அந்த குடும்பத்துல 2-3 பேர் இருந்தாலும் அந்த 2-3 பேரும் ஓகேவா அப்படிங்கறது போலதான் இருக்கு. அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு எதிர்மறையான ஆற்றலும் தெரியல இந்த கப்ல. ஓகேவா? சில பேருக்கு யாருமே இல்லாம தனிமையா கூட இருக்கலாம். ஓகே, தனிமையா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பெண்ணோட துணை, ஒரு அக்காவோ, இல்ல இப்ப நீங்க இதை பாக்குறீங்கன்னா ஒரு காதலியாவோ இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பெண்ணோட எனர்ஜி இருக்கான்னா இருக்கு. இப்ப அவங்களோட அம்மாவோ சகோதரியோ யாராவது அவங்க மறைஞ்சு போயிருக்காங்க அப்படின்னா, அந்த மறைஞ்சு போன ஒருத்தவங்க கூட இன்னமும் அவங்க நிழலா இவங்களுக்கு ஒரு துணையா இருப்பாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. இன்னும் சில பேருக்கு குடும்பமாவே இருக்கலாம். ஒரு அம்மா ரொம்ப நல்ல அம்மாவா இருக்கலாம், தன்னோட குழந்தைக்கு, இவங்க ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம். ஸோ ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு பிரார்த்தனை பண்ணக்கூடிய அம்மாவா கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ குடும்பம் சார்ந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. பொருளாதாரம் சார்ந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. எங்க கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட உணர்வுகள், இவங்களுக்கு உணர்வுகள் கையாளுறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம். சில நேரங்களில் டக்கு டக்குன்னு கோவம் வரும், சில நேரங்களில் சந்தோஷங்கள் அதிகமா வரும். இந்த மன்னிப்புன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மன்னிப்புலாம் இவங்க எளிதில் கேட்க மாட்டாங்க. அப்படி இவங்க யார்கிட்டயாவது போய் சாரி சொல்றாங்க அப்படின்னா அவங்க மேல அந்த உண்மையான அன்பு அங்க இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ யாரை ரொம்ப அதிகமா விரும்புறாங்களோ, யார்கிட்ட ரொம்ப நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் இவங்க தலை வணங்கி சாரி சொல்லுவாங்க. மற்ற யாருக்கிட்டையும் இவங்க அந்த அளவுக்கு ஒரு இறங்கி போற நபர்கள் கிடையாது அப்படிங்கிறது போலதான் இந்த கப்ல இருந்து ரெசனேட் ஆகுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிடிவாத குணம் சில நேரங்கள்ல இவங்களுக்கு இருக்கும். அதே போல முன்னாடி இவங்களோட கடந்த காலங்கள்ல ஏதாவது காதல் தோல்விகள் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு திருமணமாகி விவாகரத்து பெற்ற நபர்களா கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ அதே நேரம் ஒரு தனிமை விரும்பியான்னு கேட்டா தனிமை விரும்பியாவும் இருப்பாங்க. நிறைய நேரங்கள்ல கூட்டத்தை தவிர்த்துட்டு தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இவங்களுக்கு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். பணம் சார்ந்த விஷயத்த பத்தி யோசிக்கணும், பணம் சம்பாதிக்கணும்னு இப்ப இந்த கப்பு படிக்கும்போது தற்சமயம் பணத்தை அதிகமா நம்ம வேணும், நமக்கு இன்னும் நம்மளோட எதிர்காலத்துக்கு ரொம்ப தேவை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. சரி, உங்களை இப்ப திருமணம் செஞ்ச பிறகு நீங்க ஆணவம் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம், உங்களை நேசிப்பாங்களா, உங்களை மதிப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா ஒரு கட்டுப்பாடான ஒரு மரபு கொண்ட குடும்பத்துல இருந்து தான் இவங்க வந்திருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி சில நேரங்கள்ல அவங்க குடும்ப நபர்கள் இருக்கலாம், இன்னும் சில பேருக்கு அவங்க இல்லாமலும் இருக்கலாம். ஆனா அந்த கட்டுப்பாடுன்னு சொல்றேன்ல, பாரம்பரியம்னு சொல்றேன்ல, அந்த குடும்பத்தை இன்னும் அவங்க அப்படியே தாங்கி பிடிச்சி, இதுனா என் வாழ்க்கை, இதுனா இதுதான், இப்படின்னா இப்படிதான் அப்படின்னு தன்னோட வாழ்க்கையை ஒரே அழகான நீர்கோட்டில் எங்கேயுமே தடம் பெறலாம எடுத்து செல்லக்கூடிய துணிவான நபர்களா இவங்க இருப்பாங்க. ஸோ குடும்பம் சார்ந்தும் சரி, வேலை சார்ந்தும் சரி, சுய தொழில் பண்ணக்கூடிய நபர்களா இருந்தாலும் ஒரு தலைமைத்துவம் ஏற்று நடத்தக்கூடிய பண்பாளர்கள் தான் இவங்க. சில நேரம்
பண இழப்பீடு வரலாம், பட் அதெல்லாம் அவங்க சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது போல இருக்குது. ஸோ ஒழுக்கம் நிறைந்த மனிதராக இருக்க வாய்ப்புகள் அதிகம். அதே நேரம் தனிமை விரும்பியாகவும் இருப்பாங்க. மனதில் ஒரு ஞானம், இப்போ புதுசாக ஒரு தெய்வ பக்தி வரலாம். எஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இவங்களை தெரிஞ்சிருந்தா என்னடா திடீர்னு இவங்க பக்தியாக இருக்காங்க, திடீர்னு ரொம்ப அமைதியாக இருக்காங்க, திடீர்னு வந்து ரொம்ப நிதானமாக இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குற அளவுக்கு ஒரு ஆன்மீகம் சார்ந்த அறிவு அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்குது. உங்ககிட்ட இப்போ நீங்கள் திருமணம் ஆன பிறகு உங்களுக்கும் அவங்களுக்கும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அவங்கள பார்த்துக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஸோ உங்களோட உணர்வுகளை அதிகமாக புரிஞ்சுப்பாங்க, விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மையும் இருப்பாங்க. ஸோ ஓகே குட் அப்படிங்கிறது போல தான் இருக்குது. சில நேரங்களில் பரிசு பொருட்கள் வாங்கி தரதுக்கு ஆசைப்படவும் செய்வாங்க அப்படிங்கிறது போல இருக்குது. பரிசுத்தமான மனது வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. தங்களோட கடந்த காலங்களில் என்ன வேணால் நடந்திருக்கட்டும், ஆனால் இப்போலேருந்து தங்களுக்கு திருமணம் ஆனதுலேருந்து ஒரு புது வாழ்க்கை தொடங்கணும் அப்படிங்கிறது இவங்களோட ஆசையாக இருக்குது. ஸோ நிதானமான செயல்பாடுகள் செய்வாங்க அப்படிங்கிறது போல இருக்குது. அதே நேரம் ரொம்ப அழகாக விரும்பக்கூடிய நபர்களாக இருக்கலாம், தங்களை அழகாக பராமரிச்சுக்கணும் அப்படிங்கிற நபர்களாக கூட இருக்கலாம். ஸோ அதே நேரம் அந்த அழகை ஏன் அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னா ஒரு சுய நம்பிக்கை, தன்னால் எல்லாம் முடியும், தான் வந்து அப்படியே பிரமாதமாக இருக்கணும், அந்த வாழ்க்கை அப்படியே பிரமாதமாக வாழணும் அப்படின்ற ஆசைகள் அவர்களுக்கு இருக்கலாம் அப்படிங்கிறது போல் இந்த கப்லேருந்து வரக்கூடிய ரீடிங்கை நான் வாசிச்சுட்டு யாருக்கு எது பொருந்ததோ எடுத்துக்கோங்க. நன்றி. அடுத்ததாக ரோஸ் குவார்ட் எடுத்தவர்களுக்கான வாசிப்பு. ஸோ இந்த கப்லேருந்து வரக்கூடிய விஷயங்கள் உங்களோட வருங்கால துணை பற்றின செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம். ஒரே ஒரு செகண்டுக்கு நீங்கள் வேணால் ப்ரே பண்ணிக்கலாம், ஏன்னா உங்களோட வருங்கால துணையை பற்றி பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ பண்ணிக்கோங்க. இந்த கப்பு கொடுக்குற செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், யாருக்கு எது பொருந்ததோ பாருங்கள், பொருந்தாததை தவிர்த்துருங்க. ஓகே. ஸோ இப்போ உங்களோட வருங்கால துணையை பற்றின முதல் செய்தி என்ன தெரியுமா? பணம் சார்ந்து, எஸ், பொருளாதாரம் சார்ந்து ரொம்ப நல்ல நிலையில் இருக்கக்கூடியவங்க. சில பேர் தொழிலதிபராக இருக்கலாம், சில பேர் எதுலையாவது முதலீடு செய்து பணம் பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க, இன்னும் சில பேர் சுய தொழில் பண்ணக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க, இன்னும் சில பேர் வங்கி துறையில் பணிபுரியக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஸோ பணம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இவங்க வேலை செய்வாங்க அப்படிங்கிறது போல் பணம் சார்ந்து ரொம்ப நல்லா இருக்குது எனர்ஜி. கப்பை பிடிக்கும் போதே அப்படியே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது, நல்லா இருக்குது. சில பேர் வந்து இந்த மகிழ்ச்சி நான் சொன்னேன் இல்லையா, அவங்களோட ஆன்ம முன்னேற்றத்துக்கான வேலையை கூட செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இப்போ பணம் சார்ந்து பணம்னு ஓடுறவங்க பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இன்னும் சில பேர் அவங்களோட வாழ்க்கையின் குறிக்கோள், அவங்களோட வாழ்க்கையின் நோக்கம் ஸ்பிரிச்சுவல் ஹீலராக இருப்பாங்க, இல்லை ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது போல இருக்குது. இன்னும் சில பேர் ஆசிரியர்களாக இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் இருக்கலாம், மனம் சார்ந்தும் இருக்கலாம், இல்லை பணத்துக்காக வேலை செய்யணுமா அப்படின்னா அந்த மாதிரியும் இருக்கலாம். நல்லா இருக்குது. ஓகே. ஸோ பொருளாதாரம் சார்ந்த கவலை இல்லை அப்படிங்கிறது போல இருக்குது. சில பேருக்கு யோகா, தியானம், ஞானத்தில், ஆன்மீக ஞானத்தில் அதிகமாக ஈடுபாடு கொண்ட நபர்களாக இருப்பாங்க. ஸோ எப்போவுமே மனசுங்கிறது அமைதியாகவும் இருக்கும். உங்களோட நபரை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு வரப்போகிறாங்க இல்லையா, ஸோ உங்களோட வருங்கால துணை, அவங்களோட மனசு எப்போவுமே ஒரு அமைதியாக இருக்கும், பசுமையாக இருக்கும், எப்போவுமே ரொம்ப இளமையாக நினச்சிப்பாங்க அவங்கள. அவ்வளோ அழகாக இருக்குது. அவங்களோட கப்பு பார்க்கும்போது இவங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. சில பேர் 30+ இருப்பாங்க, சில பேர் 40+ இருப்பாங்க. ஆனால் அந்த வயதான தோற்றம் வந்து அவங்க தோற்றத்துலேயும் பெருசாக இருக்காது. அதே போல் அவங்களோட நடை, உடை, பாவனை, பேச்சுக்கள் தங்களை எப்போவுமே அப்டேட்டில் வச்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது போல இருக்குது. ரொமான்டிக், எஸ், ரொம்ப காதலை வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. சில பேர் வந்து நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வார்த்தைகளையாக சொல்ல மாட்டாங்க. இவங்க எப்படின்னா அவங்களோட செய்கைகளையாக சொல்லிடுவாங்க. சில விஷயங்கள் அவங்க பண்ணும்போதே தெரிஞ்சிடும் உங்களுக்கு, இவங்க வந்து அவ்வளோ ஒரு நம்பிக்கை நம்ம மேலே வச்சுருக்காங்களாம். ஏன்னா இவங்க நம்பிக்கை வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இவங்களை இப்போ நீங்கள் எடுத்திருக்கீங்க, ரோஸ் குவார்ட் எடுத்திருக்கீங்க, உங்களோட வருங்கால துணை அல்லது துணைவர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிதில் யாரையுமே நம்ப மாட்டாங்க. உங்களை நம்புகிறாங்க அப்படின்னா அது நிறைய முறை வந்து அவங்களே கேட்டு தெரிஞ்சு ஒரு நம்பிக்கையை வச்சிருக்காங்க அப்படின்னா அந்தளவுக்கு உங்களை உயர்வாக பார்க்குறாங்க. யாரை மேலே நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்கள ரொம்ப தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள ஒரு தேர்வு செஞ்சு அவங்க மேலே நம்பிக்கையை வைக்கக்கூடிய அளவுக்கு இவங்க கில்லாடிகளாக இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி ரொமான்டிக், இந்த படத்துல எல்லாம் வரும்ல, படத்தில் பாடல்களில் வரும் இல்லையா, அது போல் காதலிக்க ஆசைப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து காதல் கவிதைகள் எழுதுவாங்க, இல்லை பாடல்கள் எழுதுவாங்க, இல்லைன்னா கலைத்துறை சம்மந்தப்பட்ட, இப்போது சினிமா துறை, இயல், இசை, நாடகம், அதில் பணிபுரியக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம். ஸோ வாழ்க்கைன்னா வெறும் சாப்பிட்றது, தூங்குறது இது மட்டும் வாழ்க்கை கிடையாது. நிறைய 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 விஷயங்கள் இருக்கும். இவங்க மனசில் வந்து இப்படி
இப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு கற்பனையே காணுவாங்க. தனக்கான தனி உலகத்தை படைக்கக்கூடிய நபர்கள், ஸோ மனதார நேசிக்கக்கூடிய நபர்கள், உண்மையா காதலிக்கக்கூடிய நபர்கள். இந்த கப்ல இருந்து அவ்வளோ விஷயங்கள் வருது, அவ்வளோ அழகா இருக்கும். அவங்க கூட நீங்க இருக்கும்போது தான் தெரியும் அந்த ஒரு வாழ்க்கைனா என்ன, ஒரு காதல்னா என்ன, இப்படியெல்லாம் கூட இருப்பாங்களா அப்படின்ற அளவுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. ரொம்ப பாசமான குடும்பத்தை சார்ந்த நபர்களா இருப்பாங்க. ஸோ திருமண வாழ்க்கைங்கிறது நீங்க இப்ப இந்த ரோஸ் குவாட் செலக்ட் பண்ணி பாக்குறீங்க, இந்த மாதிரி ஒரு நபர் உங்களுக்கு கிடைச்சாங்கன்னா ஒரு பூரண திருப்தி, ஒரு முழுமையான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல அட்டகாசமா இருக்கும் அப்படிங்கிறது போல இருக்கு. இது எப்படின்னா அழகை தாண்டி, இப்ப சில பேர் வந்து வெளிப்புற தோற்றத்துல ரொம்ப அழகா இருப்பாங்க, ஆனா இவங்களோட மனசே அவ்வளோ அழகா இருக்கும். அவங்க கூட சேர்ந்து பயணிக்க அந்த ஒரு வைப்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாராலையுமே இவங்க கூட சேர்ந்து பயணிக்க முடியாது. சில பேருக்கு தான் இவங்க மேட்ச் ஆவாங்க. எப்படி ரோஸ் குவாட் வந்து இந்த கற்கள் வந்து யார்கிட்டயாவது இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு ராங் கனெக்ஷன் எல்லாம் கட் பண்ணி விட்டுரும். எது ஒரு சரியான காதலோ அதை மட்டும்தான் இந்த கல் வந்து வச்சுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் இவங்க எப்படின்னா தவறான எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வாழ்க்கையில அனுமதிக்க மாட்டாங்க, தவறான நபர்கள் அவங்க வாழ்க்கையில இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க கட் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்க நம்ம கிட்ட பழகிற முறை சரியில்லை அப்படின்னா கட் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் ஒரு உண்மையா ஒருத்தவங்க பழகுறாங்க அப்படின்னா அவங்க எப்போதுமே ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுப்பாங்க. ஒரு அன்புக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஸோ அளவு கடந்த பிரியம் வச்சிருக்க நபர்களா இருப்பாங்க. நீங்க அவங்க கூட வாழும்போது தான் அந்த வாழ்க்கையை வந்து உணரவே செய்வீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. அதே போல வேலை சார்ந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை திறம்பட செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க. சரி இவங்க கிட்ட குறையே இல்லையா அப்படின்னா குறைகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இவர்கள் எப்படின்னா இவங்க கூட நீங்க சேர்ந்து அந்த வாழ்க்கையை பயணிக்கும் போது இவங்க கிட்ட இருக்கிற குறைகளை வந்து உங்களுக்கு குறைகளாவே தெரியாது. ஏன்னா அவங்க கிட்ட அவ்வளோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும்போது அந்த நல்லதை தான் உங்க கண்ணு பார்க்கணும் ஒழிஞ்சு அந்த குறைகளை எப்போதுமே பெருசா எடுத்துக்க மாட்டீங்க அப்படிங்கறது போல இருக்கு. ஒரு சந்தோஷமான மன வாழ்க்கை உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நபர் கிடைச்சாங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கிறது போல இருக்கு. நீங்க ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம். ஸோ உங்களோட வாழ்க்கை துணை எப்படின்னா உங்களை உலகத்துல வந்து இவங்களை தவிர்த்து வேற யாராலுமே அவ்வளோ நேசிக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு நேசிப்பாங்க உங்களை. அதே போல ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுப்பாங்க. பாதுகாப்புங்கிறது இவங்க கிட்ட நீங்க உங்க வாழ்க்கையில நடந்த நிறைய விஷயங்களை பத்தி பேசலாம், பகிர்ந்துக்கலாம். அது வந்து மற்றவர்கள் காதுக்கும் போகாது. இல்ல நீங்க எப்பயாவது பலகீனமா இருக்கீங்க, இல்ல உங்களுக்கே ஏதோ ஒரு கோபம் இவங்களை ஏசுறீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரியான விஷயங்களை இவங்க வந்து உங்களை காயப்படுத்த மாட்டாங்க. ஸோ ஒரு பலகீனத்தை வச்சு உங்களை எப்பவுமே இவங்க காயப்படுத்த மாட்டாங்க. அதே நேரம் வெளிப்படையான தன்மையில இருப்பாங்க. அவங்கள பத்தி நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட பகிர்ந்துப்பாங்க அப்படிங்கிறது போல இந்த ரோஸ் குவாட்கள் எடுத்தவங்களுக்கு சிறப்பான ஒரு வாசிப்பு வந்திருக்கு. நல்லா இருக்கு. இந்த எனர்ஜி வந்து அட்டகாசமா இருக்கு. ஸோ கடவுள் பிராப்தம் இதே போல ஒரு நபர் உங்களுக்கு கிடைச்சா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.